பிக் பாஸ் தான். நேத்து டேல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்னு வந்துட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நமிதாவோட எலிமினேஷன், அண்ட் செகண்ட் திங் ஓவியாவோட ஹேட்ரிக் வெற்றி, அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கி ரெக்கார்ட் பிரேக் பண்ணி மறுபடியும் சேஃப் ஜோனுக்கு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட மூணாவது முக்கியமான சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஜூலிக்கு அகெயின்ஸ்டா போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூலி கிட்ட யாருமே மூஞ்சி கொடுத்து பேசின மாதிரியும் தெரியல. தென் ஜூலியை பத்தி உள்ளவங்க எல்லாருமே நல்லாவே ஸ்டடி பண்ணிட்டாங்க. ரொம்ப க்ளோஸா இருந்த காயத்ரி கூட இனி தேவையில்லாம யாரை பத்தி என்கிட்ட வத்தி வைக்காத, நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி வார்னிங் வேற பண்ணியிருக்கிறாங்க. பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு முடிவே பண்ணிட்டாங்க. இவ்வளவு தூரம் பிரச்சனையை ட்ரிகர் பண்ணது காரணமா இருந்தது ஜூலி தான் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே ஜூலியை பத்தி காயத்ரி கிட்ட நல்லாவே சொல்லி வச்சுட்டாங்க. ஆனா இந்த ஜூலி மறுபடியும் ஏதோ சின்ன டிராமா பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. கமல் சார் என்னை பைத்தியம் விட்டாரு, எனக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு 5 நிமிஷம் முன்னால இருந்த ஃபுட்டேஜ் காமிச்சே ஆகணும், என் மேல நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உளறிட்டு இருக்கு. ஆனா ஆரவ், கணேஷ், ஸ்னேகன் இவங்கெல்லாம் உன் மேல எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல, நீ சொல்றது பொய்யா தான் இருக்கும், அதனால உன் விஷயத்தை கேட்டு நாங்க எதுவும் கமல் சார்ட்ட கேட்க முடியாது அப்படின்ட்டு ஜூலி மூஞ்சி உடைக்கிற மாதிரி பேசிட்டாங்க. இதனால ரொம்ப அப்செட்டாவே தெரியுறாங்க ஜூலி. ஜூலியை பார்க்கும்போது ஓவியாவை வேற எந்த ஆங்கிள் பழி வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இவ்வளவு நடந்தும் ஓவியா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், இன்னமும் சக்தி, காயத்ரி இவங்க 2 பேரும் ஓவியாவை சின்ன சின்ன விஷயத்துல இரிட்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சக்தியோட கன்னிங்கான அந்த பார்வையை பார்த்தீங்கன்னா, ஓவியாவை எப்படியாவது பழி வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு சக்தி நினைக்கிறது ரொம்ப ஓப்பனாவே தெரியுது. ஸோ ஒரு சைடு ஜூலிக்கு மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அட் தி சேம் டைம் சக்தி, காயத்ரி இவங்க 2 பேரும் தொடர்ந்து ஓவியாவுக்கு இரிட்டேஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதோட நேற்று எபிசோட் முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு விஜய் டிவி அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, காயத்ரி, ஜூலி 2 பேர் ஒரே பெட்ல படுத்திருக்காங்க. அப்ப ஜூலி காயத்ரி பார்த்து சொல்றாங்க, எல்லாருமே சொந்தங்களுக்காக பொய் சொல்றது, நான் சொந்தங்கள் இருக்கணும்னு தானே பொய் சொன்னேன், தப்பு இல்லையே அப்படின்ட்டு காயத்ரிகிட்ட கேக்குறாங்க. அதுக்கு காயத்ரி, அதான் நான் சொல்றேன், கோவக்காரின்னு போறது பரவாயில்ல, இளிச்சவாய்ங்கிற பேர் தான் வாங்கிடக்கூடாது அப்படின்னு காயத்ரி சொன்ன உடனே ஜூலி ஒரு கேவலமா ஹிஹின்னு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. நமக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஓவியா ஜூலியை பார்த்து கேக்குறாங்க, கொஞ்சம் கூட அசிங்கமா தெரியல, உனக்கே உன் மேல கோவம் வரல, சத்தியமா மனசை தொட்டு சொல்லு அப்படின்னு ஓவியா கேக்குறதுக்கு ஜூலி வழக்கம் போல சில்லாக் 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 அப்படின்ட்டு ஓவியா பார்த்து நக்கலை நோஸ் கட் பண்ற மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஜூலி பாட்டு பாடி இரிட்டேட் பண்ணோன்னா ஓவியா எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகி வெளியே போறாங்க ஓவியா. இதை பார்த்துட்டு காயத்ரி, ஐயோ கடவுளே, நானே தேடிக்கிட்ட சாபமா அப்படின்ட்டு மறுபடியும் ஓவியாவை இரிட்டேட் பண்றாங்க காயத்ரி. சோ இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிட்டாங்க. இந்த ப்ரோமோல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நேத்து ஜூலி எனக்கு ஃபுட்டேஜ் காமிக்க சொல்லி ஆகணும் கமல் சார் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட. ஆனா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம், நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்ப முடியாது, மறுபடியும் நீ ஏதாவது தப்பா தான் பேசியிருப்ப, மறுபடியும் கமல் சார் ஃபுட்டேஜை காமிச்சு நீ அசிங்கப்படுறதுக்கு எல்லார்ட்டையும் பொதுவா மன்னிப்பு கேட்டுரு, கமல் சார்ட்ட நான் பண்ணது தப்பு தான், டென்ஷன்ல பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுரு, அதான் உனக்கும் நல்லது, உன்னோட லைஃபுக்கும் நல்லது, நீ வெளியே போனா கூட அதுதான் உன்னை காப்பாத்தும் அப்படின்னு உடனே ஜூலி வெக்கமே இல்லாம நேத்து கமல் சார்னால மன்னிப்பு கேட்டது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த விஷயத்த தான் இன்னைக்கு பெரிய இஷ்யூவாக்கி ஜூலி காயத்ரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் எல்லா சொந்தங்கள் வேணும் தான் நான் மன்னிப்பு கேட்டேன், மற்ற யாருக்காகவும் நான் மன்னிப்பு கேட்கல அப்படின்ட்டு மறுபடியும் திமிரா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஓவியா, இது உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல, நீ பண்ணது தப்புன்னு தோணல, எல்லாத்துக்கும் காலம் இருக்கு பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. உடனே காயத்ரி, பரவாயில்ல அவ கிடக்குறா, கோவக்காரின்னு பேர் வாங்கலாம், ஆனா இளிச்சவன் என்ன பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்னு ஜூலியை தட்டி கொடுக்குறாங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய கேவலம் என்னன்னா, மறுபடியும் ஜூலி நக்கலா பாட்டு பாடி ஓவியாவை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ஜூலி இவ்வளவு எல்லாருக்கு முன்னால இப்படி அசிங்கப்பட்டோம், இன்னும் திருந்துற மாதிரி தெரியல, என்ன மாதிரி ஜென்மங்கிறதே டவுட்டா இருக்கு. அதே நேரத்துல காயத்ரி எந்நேரம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியல. நேற்று வரைக்கும் ஜூலியை எச்சரிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஜூலியோட சேர்ந்துக்கிட்டு ஓவியாவை மறுபடியும் டீச் பண்றாங்க. ஸோ மறுபடியும் ஓவியாவுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குது அப்படின்னு தான் தோணுது. இதுக்கு மெயின் ரீசன் ஜூலி தான். ஜூலி மறுபடியும் ஓவியாவுக்கு அகேன்ஸ்டா டிராமா பண்ணி ஓவியாவுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஜூலி எலிமினேட் ஆகணும், அதான் எல்லோரோட ஆசையும், அது சீக்கிரமே நிறைவேறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம்